ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையா, யாரெல்லாம் வந்து செலக்டடு, 38 மாவட்டங்களுக்கும் நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ப்ரையாரிட்டி, என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளவங்களுக்கு வந்து செலக்டட் லிஸ்ட்டில் பேர் வந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நம்ம போய் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழு தகவலும் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போகிற ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அங்கன்வாடிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடிக்கான லிஸ்ட் வந்து எப்போ வரும், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச அங்கன்வாடி இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில மாவட்டங்களில் ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸில் முடிச்சுட்டாங்க. ஒரு சில மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் நடக்கலை. ஒவ்வொரு மாதங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு நடந்தது. நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை வரவே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், செலெக்ஷன் லிஸ்ட் ரெடியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆகிட்டு அதில் வந்து உங்களோட பேர் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதாவது நான் செலக்டடா, இன்டர்வியூவில் நான் செலக்டடா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பணப்புழக்கம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நிறைய பணப்புழக்கம் அப்படின்றது நடைபெறுது. அதுக்கப்புறம் இதில் காசு கொடுத்து 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் வரை காசு கொடுத்து இந்த மாதிரி வேலை வாங்கிட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண யாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நேர்மையான முறையில் நடக்கலை. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை. கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட் படி தான் வந்து நமக்கு இந்த டைம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே நமக்கு கூடிய சீக்கிரம் வந்து வெளியாக போகுது. முதற்கட்டமாக எந்தெந்த மாவட்டங்கள், 2ஆம் கட்டமாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றதையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ யாருமோ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வராது, இந்த மாதிரி பணம் கொடுத்து வேலை வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முற்றிலும் அது தவறானது, யாரும் நம்பாதீங்க. இன்டர்வியூ நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதாவது அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பாதி கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதில் சொல்லிட்டேன். 5 கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நான் 2 கேள்வி 3 கேள்விக்கு நான் சரியான பதில் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கும், கவலையப்படாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதாவது 10th இருக்கட்டும், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எல்லாமே வந்து நான் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்ளிகேஷன் அப்பவே போட்டிருந்தேன். இன்டர்வியூ அப்போவுமே நான் வந்து செக் பண்ணியிருந்து கொடுத்தேன். என்னோடய மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th-லேயும் 12th-லேயும் 80% மேலே வந்து நான் என்னோடய மார்க் வந்து இருக்கும். அப்படி நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்து வரும். ப்ளஸ் இன்டர்வியூ நல்ல விதமாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு 10 கேள்வி கேட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 கேள்விக்காவது நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். 38 மாவட்டங்களுமே ஒட்டுக்கா நமக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நமக்கு தனித்தனியாக தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். 1 by 1 ஆகஸ்ட் மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. கிட்டத்தட்ட இன்றைக்கி 8 தேதி ஆயிடுச்சு, ஆனாலும் ரிசல்ட் வரல. ஏன் இந்த தாமதம், ரிசல்ட் வந்து வருமா வராதா, நிறைய பேருக்கு நிறைய டென்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட்டு அப்படின்றது கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகும். செலெக்ஷன் லிஸ்ட்
லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துதான் மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்டட், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் செலக்டட். ஸோ வந்து உங்ககிட்ட அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா, முக்கியமான முன்னுரிமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது ஆதரவற்ற விதவை. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட மார்க்கும் ஓரளவுக்கு இருக்கணும், இன்டர்வியூவும் ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக மாற்றுத்திறனாளி. அதாவது அதுலேயுமே சில பர்சன்டேஜ்ன்றது இருக்குது. அதாவது ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப இந்த வேலைக்கு தகுதியான மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், அதாவது வேலை செய்ய முடிகிற மாதிரியான மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவர் அவங்க, அதாவது விதவைன்னு சொல்லலாம், கணவனால் கைவிடப்பட்டவங்க. இதுக்கு வந்து வேலிடான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் அங்கன்வாடி மையத்துக்கும் உடனான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. இல்லை 3 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் வரும் அப்படின்னாலுமே வந்து ஓகே. இதே வந்து உங்கள் கிராமத்தில் வந்து அங்கன்வாடி மையம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, அதே கிராமம் அதே அங்கன்வாடி மையம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வழங்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க விதவை இவங்க எல்லாமே கொடுத்தாலும் அந்த ஊர்லேயோ இல்லை அந்த அங்கன்வாடி மையத்துக்கு பக்கத்தில் இதை கிராமப்புறங்களாக இருந்தீங்கன்னா அதே ஊர் அதே அங்கன்வாடி மையம்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதே வந்து நகர்ப்புறம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்க முன்னுரிமை உண்டு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டங்களுக்கும் எப்போ ரிசல்ட் வரும், ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் 1/1 ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நமக்கு தனித்தனியாக, அதாவது முதற்கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம், தேனி மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக வந்து வரும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ டிலே ஆனாலும் இந்த வருஷத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வாங்கிடுங்க, கவலையே படாதீங்க. ஏன்னா நமக்கு இதில் ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான், இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்தால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஸோ அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.